ஆண்டுடைய விலையேற பெற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். என் உள்ளத்தில் ஆண்டவர் வைத்த ஒரு ஆழமான வார்த்தையை, கொஞ்சம் ஆழமான வேத வசனங்கள் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை திறப்பாராக. என்னை அதிகம் யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை, ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு நாம் உயிர்த்தெழுதலின் சாயல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே, உயிர்த்தெழுதலின் சாயல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் வசனங்களை தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் சாயல் வேதாகமத்தில் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே உயிர்த்தெழுதலின் சாயலில் வாழ்கிறோம். என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார். ஞானஸ்நானம் பெற்ற நாள் முதற்கொண்டு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தவோ, ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலில் எழும்பினாரோ, அதே போல நாமும் ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். அதுதான் உயிர்த்தெழுதலின் சாயல். அப்படியானால் நான் ஒரு சில காரியங்களை சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஒரு உயிர்த்தெழுதலின் சாயலை இந்த பூமியில நான் அனுபவிக்க வேண்டுமானால் அல்லது பார்க்க வேண்டுமானால் தேவனுக்கு முன்ன என்னை விதைப்பது அவசியம். என்னை விதைப்பது. ஞானஸ்நானம் ஒரு விதை. ஞானஸ்நானம் எடுக்கும்போ நம்மளை முழுமையுமா என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, என் ஆவி, ஆத்துமா, சரீரம் இனி எல்லாம் இயேசுவுக்காக விதைக்கிறோம். அதே போல ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கு முன்ன என்ன செய்யணும்? விதைக்கணும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை சிலுவையில் விதைக்கணும். அப்படி விதைக்கும் போது எப்படி ஒரு கோதுமை மணி விதைக்கப்படும் போ, அது விதைக்கப்பட்ட பின் கொஞ்ச நாள் ஆகும்போது புதிய மேனியோடு புறப்பட்டு வருகிறதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் நம்மளை விதைக்க ஒரு புது மேனியை கர்த்தர் உருவாக்கிட்டே இருக்கிறார். புதிய சாயலை உருவாக்கிட்டே இருக்கிறார். அதற்கு பேர் தான் உயிர்த்தெழுதலின் சாயல். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை தேவனுக்கு முன்ன நான் விதைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்வை மகிமையாக்கிட்டே இருக்கிறார். அதெல்லாம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த குணம் இப்ப இல்லை. அப்ப கொஞ்சம் குணம் வேற. ஆனா ஜோம் பண்ண கர்த்தரோடு நடக்க குணங்கள் மாறுது. நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறுது, பேச்சு மாறுது இல்லையா? 3 வருஷ ஊழியத்துல இயேசுவுடைய சக்சஸ் என்ன தெரியுமா? ஒருத்தி சொல்றா பேதுருவை பார்த்து, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. மீன் பிடிக்கிற ஒருவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இனிமையா, ஸ்வீட்டா, அழகா கிடையாது. கரடு முரடா இருக்கும், கடினமா இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர்கள் பழக்கப்பட்டவர்கள். ஆனா ஒரு கலிலேய பெண் சொல்றான், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, நீ இயேசுவோடு இருந்தவன். அப்போ 3.5 வருஷத்துல பேதுருவின் பேச்சு மாறிடுச்சு, நடக்க மாறிடுச்சு, அவனுடைய சிந்தை மாறிடுச்சு. பாத்தீங்களா? அப்போ அதான் உயிர்த்தெழுதலின் சாயல். அப்போ என்னை ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு இணைக்க என்னை ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. நான் பேசுறத நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பலத்துல செய்ய, சொல்லுங்க, நம்ம பலத்துல செய்ய, அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம மாம்சத்துல, சொல்லுங்க, மாம்சத்துல அப்படி செய்ய முடிஞ்சா நம்மளால ஆராதிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆவியின் கனியோ அன்பு. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. அன்பு வேணும்னாலே கனி என்ன செய்யணும்? உருவாகணும். கனி உருவாகணும்னா ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்யாமல் எது உருவாகாது. அப்ப என்ன ஒவ்வொரு நாளும் விதைக்கும் போ ஆவியானவர் என்னை உருவாக்குகிறார். எப்படி? மகிமையின் பாத்திரமாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். வாசிக்கலாமா 1-2 வசனங்களை? ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை, சொல்லுங்க, என் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். நான் இப்படி சொல்றேன், என் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ஆவி எனக்குள் வாசம் பண்ணும்போ, கிறிஸ்து
கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி, பிதாவின் ஆவி எனக்குள் ஜீவிக்க ஜீவிக்க என்ன நடக்கும் தெரியுமா? என் வெளிப்பிரகாரம் ஜீவனோடு இருக்கும், என் வெளிப்பிரகாரம் பிழைத்திருக்கும். ஆமே, 1000 துக்கம் இருந்தாலும் என் முகத்துல மகிழ்ச்சி இருக்கும், 1000 கஷ்டம் இருந்தாலும் என் ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கும், 1000 சூழ்நிலைகள் இருந்தாலும் என் வாழ்க்கை தோத்து போகாது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை பார்த்துட்டே இருக்கலாம். உலகம் சொல்லும், இவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறான், இவன் மட்டும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறான், இவன் வாழ்க்கை மட்டும் எப்படி நல்லா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போயிடறான், இடப்பட்ட நாட்கள் சர்ச்சுக்கு போயிடறான், இவனுக்கு என்ன கிடைக்குது உலகம் சொல்லும். ஆனா நமக்கு தான் தெரியும், எது இருந்தாலும் இல்லட்டாலும் என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். உலகத்திலேயே மிக பெரிய ஒரு நன்மை எது தெரியுமா? தனிப்பட்ட வாழ்வில் பாரம் இல்லாமல் இருப்பது, தனிப்பட்ட வாழ்வில் ஜெயத்தோடு வாழ்வது, தனிப்பட்ட வாழ்வில் ஆமே தேவனுக்கு முன்ன பரிசுத்தமாய் வாழ்வது. இதுதான் தேவனுக்கு முன்ன விளையேற பெற்றது. அதான் சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்போ என் தனிப்பட்ட வாழ்வு தேவனுக்கு மிக மிக அவசியம். தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் ஒரு விடுதலையாய் வாழ்வதற்காகத்தான் என் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஒன்னு தெரியுமா? நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. ஆமே ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சரியா தேவனோடு நெருங்கினா இதை கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. ஆட்டோமேட்டிக்கா தேவ பிரசன்னை இல்லைன்னா இந்த ஷோல்டர் கனமாவே இருக்கும். இந்த ஷோல்டர் எப்படி இருக்கும்? நான் ஃபீல் பண்ண தான் பேசுறேன். இந்த ஷோல்டர்ல என்ன இருக்கும்னா ஒரு கனம் இருக்கும். நம்மளால ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, விடுதலையா கைதட்ட கூட முடியாது, விடுதலையா பாட்டு பாட முடியாது. நான் பல நேரம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர்ல ஏதோ ஒரு பாரம் என்ன செய்யும், இருக்கிறது போலவே இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நல்ல ஆவில நிரம்பி தேவ பிரசன்னத்துக்கு காத்திருந்து நாம் ஜெபிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா தோலை விட்டு ஒரு பாரம் விலகும். ஏதோ ஒரு கனம் நம்மளை விட்டு என்ன செய்யும், விலகும். நிறைய சொல்லுவாங்க, என் இருதயம் பாரமா இருந்தது, ஃப்ரீ ஆயிருச்சுன்னு. ஆனா நான் எப்போ ஃப்ரீன்னு உணர்வேன்னா என் தோல் ஃப்ரீ ஆகணும். நான் ஆராதிக்கும் போ, நான் பிரசங்கம் பண்ணும் போ, நான் ஜெபிக்கும் போ எனக்கு என் தோல் பட்டில் ஒரு ஃப்ரீனஸ் தெரியும். அப்படி ஃப்ரீ ஆயிடுச்சுனாலே தேவ பிரசன்னம் நம்ம மேல இறங்கிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, தனிப்பட்ட வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுவதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஆவியை நம்மில் என்ன செய்கிறார், ஆமென், ஊற்றுகிறார். கைகள் விடுதலையா இருந்தா விடுதலையா கைதட்டும், வாய் விடுதலையா இருந்தா விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கும், கண் விடுதலையா இருந்தா விடுதலையா வசனங்களை பார்க்கும், இருதயம் விடுதலையா இருந்தா விடுதலையா கர்த்தரை தேடும். அப்படியானால் என் அவயவங்கள் விடுதலை ஆக வேண்டியது அவசியம். இது எப்ப விடுதலை ஆகிறது? பரிசுத்த ஆவியினால. எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான என் சரீரங்களை என்ன செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். இந்த கால வேளையில என் சரீரத்தின் வாழ்க்கை, என் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படணும். இனி விழுந்து விழுந்து வாழக்கூடாது, தடுமாறி தடுமாறி வாழக்கூடாது. சர்ச்சைக்கு வந்தாலும் ஆராதிச்சாலும் வெறுமையில ஜீவிக்க கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 இருந்து வாஸ்து பாருங்க, 44 வரைக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் நித்திரை அடையும் போ அழிவுள்ளவனாய் கனவீனமான சரத்தோடு பலவீனமான சரத்தோடு இந்த ஜென்ம சரத்தோடு என்ன செய்கிறான், மரிக்கிறான். இது அடக்கம் பண்ணப்படுகிறது. இயேசு ஒரு நாள் வருவார், உயிர் தள்ளும்போ அப்படி மரித்தவன் எப்படி எழும்புவானா, அழிவில்லாதவனாய் மகிமை உள்ளவனாய் நல்ல பலம் உள்ளவனாய் ஆமை ஆவிக்குரிய சரத்தோடு என்ன செய்வான், எழும்புவான். அப்படின்னு மரித்தோரின் உயிர் தொழுதலை குறித்து பவுல்
என்ன செய்கிறார்? பேசுகிறார். இதிலிருந்து நான் சொல்ற காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது செத்து உயிர்த்ததுக்கு பிறகு மட்டும் நடக்கிற காரியம் அல்ல. உயிரோடு இருக்கும் போதும் இந்த பாவ சரீரத்தில், இந்த அசுத்தம் நிறைந்த சரீரத்தில் அழிவில்லாத ஒரு ஜீவியம், மகிமை உள்ள ஒரு ஜீவியம், ஆமே, பலமுள்ள ஒரு ஜீவியம், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழத்தான் உயிர்த்தெழுதலின் ஆவியை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம நினைக்க கூடாது இதெல்லாம் செத்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற காரியம். இல்ல இல்ல, அது கண்டிப்பா நடக்கும். நம்ம சரீரம் எரிஞ்சு செத்தாலும், வெட்டி கொன்னாலும், அல்லது சமுத்திரத்தில் செத்தாலும், எங்க செத்தாலும் இந்த சரீரம் பலவீனத்தோடு தான் சாகுது. ஆனா ஒரு நாள் ஆண்டவரது மகிமையின் சாயலா என்ன செய்வார்? சமுத்திரத்தில் செத்தவன் அங்கிருந்து மகிமையா என்ன செய்வான்? எழும்புவான். எரித்து சாம்பலாக்கப்பட்ட அந்த சாம்பல்கள் ஒன்று சேர்ந்து மகிமையின் சாயலா என்ன செய்யும்? மாறும். அது ஒரு நாள் நடக்க போகுது. ஆனா இந்த பூமியில வாழும் போதே உயிர்த்தெழுதலின் சாயல்ல வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த பூமியில வாழும் போதே டெய்லி அழிஞ்சு போறவனா வாழக்கூடாது, டெய்லி கனவீனம் உள்ளவனா வாழக்கூடாது, டெய்லி பலவீனனாவே வாழக்கூடாது, டெய்லி ஜென்ம சுபாவத்திலே வாழக்கூடாது. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்ன மகிமையின் சாயலா இருக்கணும். தேவனுக்கு முன்ன நிற்கும் போது கர்த்தர் சொல்லணும், பரவாயில்லப்பா, ஆத்துமா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. கர்த்தர் சொல்லணும், இன்னைக்கு நல்ல மகிமையா இருக்கிற. கர்த்தர் சொல்லணும், நீ ஆவிக்குரியவனா இருக்கிற. கர்த்தர் சொல்லணும், நீ பலத்தோடு இருக்கிற. இந்த பலத்தோட போ, மீதியானீரை தோற்கடிக்க முடியும். இந்த கால வேளையிலே நான் ஒரு உயிர்த்தெழுதலின் சாயல்ல வாழணும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் என் ஜென்ம சுபாவம் வெளிப்படக்கூடாது, என் பலவீனம் வெளிப்படக்கூடாது. நம்ம சொல்றோம்லவா, புத்தியினமா பேசிட்டேன், புத்தியினமா செஞ்சிட்டேன். இல்ல இல்ல, இனி இப்படிப்பட்ட பலவீனங்கள் வெளிப்படக்கூடாது. ஆமை, கனவீனமான பாத்திரமாய். ஆமை, கனவீனம் என்பது மரியாதையும் மதிப்பு, அதை சொல்லல. கனவீனம் என்பது வசனம் சொல்லுது, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீன பண்ணப்படுவார்கள். தேவனை அசட்டை பண்ணி கர்த்தருக்கு விரோதமா பேசி அல்லது தேவனுக்கு விரோதமா எழும்பி இந்த பூமியில தேவனால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? அது பேர் தான் கனவீனம். கனவீனம். தேவனால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கை கூடாது, வாழக்கூடாது. மகிமையுள்ள வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். ஒரு நிமிடம் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த சாயல் எனக்கு தாங்கப்பா, இந்த சாயல் எனக்கு தாங்கப்பா, இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் சாயலை நான் வாழணும் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் பிரசனத்தில் நான் வாழணும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு கிருபை தாங்க. அழி உள்ளவனாய் அல்ல, கனவீனம் உள்ளவனாய் அல்ல, ஜென்ம சுபாவத்தோடு அல்ல, பலவீனத்தோடு அல்ல, உயிர்த்தெழுதலின் சாயலில் ஒரு நிமிடம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஒரு உயிர்த்தெழுதலின் சாயல்ல நான் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளையும் நான் பேசிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு காரியத்துக்கே விஷயம் நிறைய இருக்குது. நான் நாளையும் நான் பேசிக்க மாட்டேன். இதில் ஒன்னே ஒன்றை மட்டும் எனக்கு இருக்கிற நேரத்தில் நான் வேகமாய் பேசி கடந்து போக கர்த்தர் கிருபை தருவார். 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் என்ன செய்யும்? எழுந்திருக்கும். அழிவுள்ளதாய் சொல்லுங்க, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அப்படின்னா விதைக்கப்படுவது அழிவுள்ளது, எழும்புவதோ அழிவில்லாதது. நான் இப்படி சொல்றேன்னு, விதைப்பது ஆமே பாவத்தையோ உலகத்தையோ அசுத்தத்தையோ, ஆனா எழும்புவதோ தேவ மகிமையோடு, தேவ மகிமையோடு. இந்த காலவேளையில என்னை காண்கிறவர்கள் என் ஆத்துமா ஜீவனோடு இருக்கிறத பார்க்கணும். என்னை காண்கிறவர்கள் என் அபிஷேகம் ஜீவனோடு இருக்கிறத பார்க்கணும். என்னை காண்கிறவர்கள் நான் இயேசுவோடு நடக்கிற நடக்கை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். யோபு கர்த்தரோடு நடக்கிறத சாத்தா வரைக்கும் என்ன செய்தது?
இல்லையா? சாத்தான் சொல்றான், இவன் விருதாவாகவே சேவிக்கிறான், நீர் இவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அப்போ இவனை வேலி அடைச்சதும் சாத்தானுக்கு தெரியுது, கர்த்தரவனை பாதுகாக்கிறதும் சாத்தானுக்கு தெரியுது, இவன் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் வேண்டுவதும் சாத்தானுக்கு தெரிந்தது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, எது அழிவில்லாத ஜீவியம் தெரியுமா? நான் ஆவிக்குரிய வாழ்வில் மகிமையாய் பிரகாசிக்கிறேன் என்பதை உலகம் காண்பது. யார் காண்பது? சொல்லுங்க. மனைவி பார்க்கணும், கணவன் பார்க்கணும், பிள்ளைகள் பார்க்கணும், குடும்பம் பார்க்கணும். என் அம்மா ஜோம் பண்றாங்க, என் புருஷன் ஜோம் பண்றார், என் மனைவி ஜோம் பண்றாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, தேவனோடு நடக்கிறாங்க. இத குடும்பம் என்ன செய்யணும்? பார்க்கணும். அதான் பவுல் சொல்றாரு, இப்போ அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் என்ன செய்யும்? எழுந்திருக்கும். எனக்கு கோபம் வரும், உண்மைதான். ஆனா அந்த கோபத்தை கொண்டு சிலுவையில விதைக்கும் போ அதை சார்ந்த குணமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். எனக்கு எரிச்சல் வருது, உண்மைதான். அதை கொண்டு சிலுவையில விதைக்கும் போ அதை ஆண்டவர் சந்தோஷமான குணமா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அவசரத்துல கோபத்துல நிறைய பேசிடுறோம், படபடபட நிக்கிறோம், அது நம்ம குணமா இருக்கலாம். ஆனா சிலுவையில போய் நிக்க 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 அந்த வார்த்தையை கர்த்தர் அமைதிப்படுத்துறார், பொறுமையாக்குறார். அப்ப யோசித்து பாருங்க, அழிவுள்ளது, இதெல்லாம் அழிவுள்ளது. ஆனா ஆண்டவர் எப்படி மாற்றுவாராம்? அழிவில்லாதவனாய் மாற்றுவான். இந்த கால வேளையிலே நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய கேரக்டரை நம்முடைய மாம்சத்துல மாத்தி அமைக்க முடியாது. அழிவுள்ளதை கொண்டு விதைச்சிடணும், அழிவுள்ளதை விதைச்சிடணும். நான் போன வாரம் சொன்னேன் அல்லவா, மோசே கற்பலையை உடைச்சிட்டாரு, அதனால ஆனா விடல, கொண்டு போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து 40 நாள் ஆண்டவரே 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 உதவி செய்யும் உதவி செய்யும் 40 நாள் காத்திருந்தான். உடைத்ததை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அழிவுள்ளதை விதைச்சிடணும். இந்த 2வது மாதத்துல நிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நாம நம்மளை அழிக்க கூடியவைகளை தேவனுக்கு முன்ன விதைச்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 7 காரியத்தை நான் வேகமா சொல்லுகிறேன். நம்மளை அழிக்க கூடியவைகள், நம்மளை அழிக்கக்கூடியவைகள் எவைகள்? இந்த 7ஐயும் சிலுவையில் அறைந்தே ஆகணும். நம்பர் 1 பாவம். நம்பர் 1 என்னது? பாவம். இது எங்கு வந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். எழுதுகிறவர்கள் நன்றாக எழுதி கொள்ளுங்கள். ஆமென். மனிதனை அழிக்கக்கூடியவைகள் நம்பர் 1 பாவம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10, 11. நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். நம்முடைய வாழ்வு அழிவதற்கு முதல் காரணம் எதுதான்? பாவம். தேவன் இந்த கனியை புசிக்க கூடாது என்று விளக்கினார். அவர் விளக்கினதை சாத்தான் இவர்களுக்கு புசிக்கும்படி ஏவினான். அதை ஏவாள் நம்பி பறித்தாள், புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். புசித்த போது என்ன நடந்தது? அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள். இல்லையா? பாவம் செய்கிற எல்லாருக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி என்ன செய்யுது? உருவாகுதே. கொலை பண்ணினவன் ஜெயில உட்கார்ந்து என்ன யோசிக்கிறான்? அந்த நேரத்துல மட்டும் நான் கொஞ்சம் கோவப்படாம இருந்திருந்தா இந்த கொலை என்ன செஞ்சிருக்காது? நடந்திருக்காதே. அந்த கத்தியை மட்டும் தூக்காம இருந்திருந்தா நடந்திருக்காதே. அங்க போய் உட்கார்ந்து என்ன செய்கிறான்? நடந்துட்டோமே, செஞ்சிட்டோமே, அவசரப்பட்டுட்டோமே உட்கார்ந்து யோசிக்கிறான். இல்லையா? குற்ற மனசாட்சி. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கண்கள் திறக்கப்பட்டாயிற்று. இப்ப தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு ஓடி போய் அத்தி இலைகளை எடுத்து தைத்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு முன்ன நிற்க முடியல. பாருங்க, பாவம் கர்த்தருக்கு முன்ன நிற்க விடாது. அதான் அழிவுக்கு முதல் காரணமே. பாவம் யாருக்கு முன்ன நிற்க விடாது? பேசுங்க. யாருக்கு முன்ன நிற்க விடாது? தேவனுக்கு முன்ன நிற்க விடாது. தேவனுடைய சமூகத்தில் போய் தைரியமாய் ஆராதிக்க விடாது. இருதயம் சொல்லும், விழுந்துட்டல்ல, பாவம் செஞ்சிட்டல்ல, ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்ல, செய்ய வரைக்கும் சாத்தான் சொல்லுவான், செய் 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 செய்ன்னு. செஞ்சு முடிச்ச பிறகு சாத்தான் சொல்லுவான், அன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உன்கிட்ட பேசினார்ல, இன்னைக்கு கர்த்தர் பேசினார்ல, நீ விழுந்துட்டல்ல, பாத்தியா? வாக்குத்தத்தத்தில் நிக்கல, நீ தரிசனத்தில் நிக்கல, பிரமாணத்தில் நிக்கல. இதெல்லாம் யார் செய்வா? அப்போ சாத்தானுக்கு வேலையை பத்திலாம் அவன் பாவம் செய்யும் வரைக்கும் பாவத்துக்கான வழியை உருவாக்குவான், பாவத்துக்கான தனிமையை உருவாக்குவான், பாவத்துக்கான அட்மாஸ்பியரை உருவாக்குவான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவான், நீ என்ன செஞ்சிருக்க கூடாது? என்ன சொல்லி கொடுப்பான்? விழுந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டியே. அப்போ பாவம் என் ஆத்துமாவை அழிக்கிறது.
பாவம் எதை அழிக்கிறது? ஆத்துமாவை அழிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாவம் செய்ய பண்ணுகிற குணங்களை சிலுவையில் வந்து விதைச்சிரு. இதை சிலுவையில் வந்து என்ன செஞ்சிரு? ஆண்டவரே, என் தனிமை தான் எனக்கு பலவீனம், தனிமையை கொண்டு எங்கே விதைச்சிடணும்? சிலுவையில் விதைச்சிடணும். மொபைல் தான் என் பிரச்சனைனா, ஆண்டவரே இந்த கேரக்டரே எனக்கு வேண்டாம், அதை எங்கே அரைஞ்சிடணும்? சிலுவையில் அரைஞ்சிடணும். எது என்னை தடுமாற பண்ணுகிறதோ அவைகளை கொண்டு எங்கே அரைஞ்சிடணும்? சிலுவையில் அரைஞ்சிடணும். அப்போ அழிவதற்கு முதல் காரணம் பாவம். இரண்டாவது காரணம், ஒரு மனிதனுடைய ஆத்துமா அழிய இரண்டாவது காரணம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது. யாருக்கு விரோதமாய் பேசுங்க? யாருக்கு விரோதமாய்? தேவனுக்கு விரோதமாய் எழும்பும்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் ஆத்துமா அழிந்து போகிறது. வாசிக்கலாம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 35வது வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 35வது வசனம். கூட்டம் கூடின இப்படியே செய்வன், இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள். பாத்தீங்களா? தேவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினதுனால கர்த்தர் சொல்றார், உன்னை அழிப்பேன். அப்ப எதனால ஆத்துமா அழியும்? யாருக்கு விரோதமா எழும்புனா? சொல்லுங்க, யாருக்கு விரோதமா எழும்புனா? கர்த்தருக்கு விரோதமா. அப்ப யாருக்கு விரோதமா வாழ்க்கையில எழும்ப கூடாது தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? நான் ஆராதிச்சு என்ன கண்டேன், பட்டுப்பாடு என்ன கண்டேன், சபைக்கு போய் என்ன கண்டேன், அப்படி போகணுமா, அப்படி சோமானதான் கர்த்தர் செய்வாரா? எனக்கு தேவையில்லை, அந்த ஆராதனை தேவையில்லை, அந்த சபை தேவையில்லை, ஆண்டவர் தேவையில்லை. இதெல்லாம் யாருக்கு விரோதமா பேசுறோம்? சொல்லுங்க, யாருக்கு விரோதமா? எரேமியா ஆண்டவர்ட்ட போய் சொல்றாரு, நான் உங்களுடைய நாமத்தை சொல்ல மாட்டேன், உங்களை குத்து பேச மாட்டேன், உங்க நாமத்தை பிரஸ்தாவம் பண்ண மாட்டேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போல இருக்கிறீர், வற்றி போகிற ஜலத்தை போல இருக்கிறீர் என்று எரேமியா கர்த்தர்ட்ட சண்டை போடுறாரு. கர்த்தர் சொல்றார், வாயை மூடு, உன் வாயிலிருந்து தீர்ப்பானதை விட்டு அகற்றினால் என் வாய் போல் இருப்ப. உன் வாயில் இருக்கிற இந்த தீர்ப்பானதை தூக்கி தூர போடுங்கிறார். எரேமியா மேல கர்த்தர் கோபப்படுகிறார். எப்படி நீ பேசலாம்? நான் நம்பப்படாத ஊற்றுன்னு பாத்தியா? நான் வற்றி போகிற ஜலம்னு பாத்தியா? நீ எப்படி சொல்லலாம்? வாய மூடு அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் தன்னை பரியாசம் பண்ண விடார். ஆண்டவர்ட்ட போய், ஏன் கர்த்தர் எனக்கு செய்தார், எனக்கு மட்டும் செய்ய மாட்டார், என் வாளை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார் சொல்ல நாம் யார்? யோசித்து பாருங்க. தேவனுக்கு முன்ன போய் நின்னு பேச நாம் யார்? நாம் அவர்கள் யோக்கியர்கள் அல்ல, நாம் நீதிமான்களோ, பெரிய பரிசு உத்தமர்களோ, தேவன்ட்ட எதிர்த்து நிற்க ஒன்னும் இல்லை. யோபு சொல்றான், தன் அறையில அரக்கச்சை கட்டிட்டு சொல்றாரு, வாயை பொத்தி கொள்ளுகிற 38 அதிகாரம் வளன்னு பேசி முடிச்ச யோபு சொல்றாரு, என் வாயை பொத்தி கொள்ளுகிற. புத்தியை நம்ம பேசிட்டு இருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அப்ப எது ஆத்துமாவை அழிக்குது? நான் தேவனுக்கு விரோதமாய் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எதை அழிக்கிறது? ஆத்துமாவை அழிக்கிறது. அதான் கர்த்தர் சொல்றாரு, விதைச்சிரு, உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ள வந்துரு. நீ பிழைச்சிருக்கணும், ஆத்துமா பிழைச்சிருக்கணும். ஆத்துமா ஒரு நாள் செத்து போயிடக்கூடாது. ஆத்துமா பிழைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். மூன்றாவதாக கீழ்ப்படியாமை. மூன்றாவது எது என் ஆத்துமாவை அழிக்கும்? கீழ்ப்படியாமை. ஆமை. உபாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 8:20. கீழ்ப்படியாமல் போவதினால் முன்பாக அழித்த ஜாதிகளை போல நீங்களும் அழிவீர்கள். அப்போ கீழ்ப்படியாம போனா உனக்கு முன்னாடி அழிந்து கொண்டிருக்கிற புறஜாதிகளை போல நீயும் என்ன செஞ்சிருவ? அழிஞ்சு போயிருவ. சவுல் மிகப்பெரிய பிரதானமான ராஜா இல்லையா? தேவனிடத்துல தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவன், மகிமையின் ராஜா. அவனுடைய கீழ்ப்படியாமை கர்த்தர் சொல்றார், உன்னை பார்க்கிலும் உன் தோழனுக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன். ஆண்டவர் நம்மிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறது தான். எதைத்தான் எதிர்பார்க்கிறா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி. நான் அப்படிதான் ஆபிரகாம்கிட்ட சொன்னான், உன் மகனை பலி செலுத்துன்னு சொல்லும்போ கர்த்தர் கேள்வி கேட்க சொல்லல, அவன் போய் பலி செலுத்த தன் கத்தியை ஓங்குனப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவரை பொறுத்தளவுக்கு விட்டுறனா விட்டுறணும், வேண்டானா வேண்டாம், இது தேவையில்லைன்னா தேவையில்லை, போகாதனா போகாத. அதுக்கு மேல கர்த்தர் பேசுறதே, செகண்ட் ஆப்ஷனே கர்த்தர் கொடுக்கிறது. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்லாம் கிடையாது, ஒரே ஆன்சர் தான், எஸ் ஆர் நோ. தருவேனா தருவேன், இல்லைன்னா இல்லை, வெயிட் பண்ணா வெயிட் பண்ணு, மூணே வார்த்தை தான். அதுக்கு மேலலாம் கர்த்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன செய்யறது இல்லை. அதுக்கு மேல முட்டு நான் பிழையா மாதிரி போன என்ன செய்வார்? விட்டுட்டு பாதி வழியில கத்தியோட என்ன செய்வார்? நிற்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படி.
மிகப்பெரிய ஒரு குணம் கீழ்ப்படிதல். அப்ப என் கீழ்ப்படியாமை என் ஆத்துமாவை என்ன செய்யும் சொல்லுங்க? ஆத்துமாவே அழிக்கும். நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போவது என் ஜீவியத்தை அழிக்கும். கர்த்தர் சொல்றாரு, வந்து அரைஞ்சிரு, அதை விதைச்சிரு. உன் கீழ்ப்படியாவின் குணத்தை என்ன செஞ்சிரு? விதைச்சிரு. அழிவில்லாத வாழ்க்கைக்குள்ள வந்துடணும். என் ஆத்துமா பிழைத்திருக்கணும். அப்ப கீழ்ப்படியாமை ஆத்துமாவை பிழைத்திருக்க விடாது விடாது. நான்காவதாக என்ன சொன்ன? பாவம் 2, தேவனுக்கு விரோதமாய் பேசுவது. 3, கீழ்ப்படியாமை. 4வது, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இப்படியே எழுதிக்கோங்க, பரிந்து பேசாத மௌனம். சொல்லுங்க, பரிந்து பேசாத மௌனம் அழிவை கொண்டு வரும். பரிந்து பேசாத மௌனம் எதை கொண்டு வந்துடும்? ஆத்துமாவுக்கு அழிவை கொண்டு வந்துடும். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த காலத்தில் மௌனமா இருந்தால், எஸ்தர் 4:14, மௌனமா இருந்தால் சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். நீ உன் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எஸ்தர் பரிந்து பேசும்படி மொர்தெக்காய் சொல்லும்போ எஸ்தர் சொல்லி விடுகிறா, ராஜா கூப்பிடாம ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாது, அதனால என்னால போக முடியாது. அவர் என்ன கூப்பிட்டே 30 நாள் ஆச்சு, போக முடியாதுன்னு சொல்லும்போ மொர்தெக்காய் சொல்றாரு, பரிந்து பேசலன்னா நீ அழிவ. பரிந்து பேசலன்னா சொல்லுங்க, பரிந்து பேசலன்னா நீ அழிவ. இந்த காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பும் சகாயமும் கண்டிப்பா வரும். ஆனா அன்னைக்கு நீ என்ன செய்வ? அழிந்து போவ. கேள்விப்படுகிற செய்திகள், பார்க்கிற செய்திகள் நம்மளை ஆள வைக்கணும், ஜெபிக்க வைக்கணும், தேவ சமூகத்துல போராட வைக்கணும். ஆண்டவரே, தேசம் கெட்டு போகுதே, ஜனங்கள் கெட்டு போகிறார்களே, ஆண்டவரே சபைகள் கெட்டு போகுதே, ஊழியர்கள் விழுந்து போகிறார்களே, விசுவாசிகள் விழுந்து போகிறார்களே, இதெல்லாம் பார்க்கும் போது இருதயத்திலிருந்து கண்ணீர் வடியணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கலனா என் ஆத்துமா செத்து போயிருச்சு. பரிந்து பேசாத மௌனம் செத்து போனதுக்கு சமம். நம்மளை ரட்சித்தது எதற்காக? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக. எதற்காக குடும்பத்தில் உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறார்? ரட்சிக்கப்படாத உங்கள் சகோதர சகோதரிகளை கர்த்தருக்கு நேராக வழிநடத்துவதற்காக. சம்பந்தம் இல்லாம யாரு நம்மகிட்ட வந்து தாம் பிரச்சனையை நம்மிடத்தில் பேச மாட்டார்கள். கர்த்தர் சிலரை அனுப்புவார். அவர்கள் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகள் காரியம், புருஷன் காரியம், கடன் காரியம் புலம்புறாங்கன்னா கதை கேட்கறதுக்கு இல்ல, அவைகளுக்கு பரிந்து பேசுவதற்காக. ஒரு நியூஸ் எடுத்து வாசிக்கிறீங்க, பேப்பர்ல வாசிக்கும் போதே இப்படி இருக்குதேன்னு வருத்தம் வருதுன்னா வருத்தப்பட்டு போறதுக்காக அல்ல, பரிந்து பேசுவதற்காக. ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, இப்படி சம்பவம், ஒரு ஊழியக்காரர் விழுந்து போயிட்டாரு, ஒரு சபையில இப்படி பிரச்சனையான்னு கேள்விப்படும் போ இப்படிலாம் நடக்கும் பேசுறதுக்கு இல்ல, உட்கார்ந்து பரிந்து பேசுவதற்காக. இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல எங்க பார்த்தாலும் விமர்சனம் விமர்சனம். ஏன் விமர்சனம் பெருகிருச்சுன்னா பரிந்து பேச ஆள் இல்ல. கர்த்தர் சொன்னாரு, விழுகிறவனை தூக்குன்னு சொன்னார். விழுகிறவனை தூக்குனார், மடங்கடிக்கப்பட்டவனை தூக்குனார். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? போட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, இது ஆதாரம், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ரோட்ல போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? காம் சபிக்கப்பட என்ன காரணம் நினைக்கிறீங்க? காம் சபிக்கப்பட என்ன காரணம்? தகப்பன் நிர்வாணமாய் கிடக்கும் போது அதை பார்த்துட்டு ஊரெல்லாம் பரியாசம் பண்ணான். என் அப்பா எப்படி கிடக்கிறார், என் அப்பா எப்படி கிடக்கிறாரு, நிர்வாணியா கிடக்கிறார், நிர்வாணியா கிடக்கிறார், குடிச்சு வெறிச்சு கிடக்கிறார், பேசினா ஊரெல்லாம். ஆனா சேமும் யாபேத்தும் அதை ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்க்கல. பின்னாடி திரும்பி இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் துணியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி திரும்பி வந்து என்ன செஞ்சாங்க? அந்த சரீரத்துல போட்டு மறைத்தார்கள். நோவா சொல்றார், காம் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன். ஏன்? தகப்பனின் நிர்வாணத்தை வெளிப்படுத்தினதுனால. அப்ப யோசித்து பாருங்க, பரிந்து பேசணுமே தவிர வெளிப்படுத்த
வெளிப்படுத்தக்கூடாது. பரிந்து பேசணும், ஜெபிக்கணும், அதற்காக போராடணுமே தவிர அதுக்காக அது பரியாசம் பண்றது நம்முடைய வேலை அல்ல. ஆத்துமா சாக காரணம் பரிந்து பேசாத மௌனங்கள். ஒரு நம்முடைய கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பரிந்து பேசுகிற ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் பரிந்து பேசாத ஒவ்வொரு நொடியும் என் ஆத்துமா செத்து கொண்டிருக்கிறது. நான் வேதனைப்படாத ஒவ்வொரு நொடியும் என் ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. தேவ சாயல் பரிந்து பேசுவது, தேவ சாயல் தேவ சமூகத்தில் போராடுவது. ஒரு நிமிடம் ஜெபிங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த தேவ சாயல் நம்ம மேல விழட்டும், நம்ம மேல விழட்டும். நெகேமியாவுக்கு அந்த சாயல் இருந்தது. அவன் கேள்விப்பட்ட செய்தி அவனை உடைத்தது, உடைத்தது, உடைத்தது. இந்த பகல் வேளையிலே உடபலபதரம சக்கமனதரா ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுவாராக, ஊற்றுவாராக. கேள்விப்படுகிறவைகள் நம்மை உடைக்கணும், உடைக்கணும். எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? நான் விமர்சிக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, பரிந்து பேச அழைக்கப்பட்டவன். எனக்கென என்று சொல்லி திரும்பி போவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, அழுவதற்கு, அழுவதற்கு. கர்த்தர் சொன்னார், திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன்னு சொன்னாரு. இந்த பகல் ஜெபம் பண்ணுங்க. நான் வர்றேன், நான் வர்றேன், பரிந்து பேச நான் வர்றேன், திறப்புல நின்னு அல நான் வர்றேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதலின் சாயலை நம்ம மேல வைப்பாராக. உயிர்த்தெழுதலின் மகிமையை கர்த்தர் எங்க மேல வைப்பாராக. Praise God. Hallelujah. பரிந்து பேசுகிறவன் தேவை. ஒரு வசனம் இப்படி இருக்கிறது. எசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு, ஐயா விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். பயங்கரம் இல்ல? போதும். எசாயா 59:16. ஆண்டவரே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். யார் இல்லைன்னு சொல்லுங்க. யார் இல்ல? விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. தேவனுடைய இருதயமே இந்த எசாயா 59ஆம் அதிகாரம் கொதித்து கொதித்து பேசுறார். ஆண்டவர் தன் மன பாரத்தை ஊற்றுகிறார். ஊற்றும்போ 16ஆம் வசனத்துல சொல்றாரு, ஐயோ பயங்கர ஆச்சரியம். யார் இல்ல? பேசுங்க. யார் இல்ல? விண்ணப்பம் பண்றவன் இல்லைன்னா ஆத்துமா செத்து போனவன். கர்த்தர் பார்க்கிற எத்தனை ஜனத்தை ரட்சித்த, எத்தனை ஜனத்தை அழைத்த, எத்தனை பேர் மேல அபிஷேகத்தை ஊற்றுன, எத்தனை பேர் மேல கிருபைகளை கொடுத்தேன். ஆனா யார் இல்லை? விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். பரிந்து பேச ஆள் இல்லை, தேவன்கிட்ட போய் போராட ஆள் இல்லை. ஆண்டவரே தேசம் இப்படி இருக்குதே, ஜனம் இப்படி இருக்குதே, விழுந்து போறோமே சொல்லி அழ ஆள் இல்லை. கர்த்தர் சொல்றார், ஆச்சரியமா இருக்கு எனக்கு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவன் கூட என்ன செய்யல இல்லையே. அவர் ஒருவனை தேடினாராம், ஒருவனையும் காண. திறப்புல நின்னு என் தேசத்தை அழிக்க வேண்டாம் சொல்ல ஒருத்தன் என்ன செஞ்சாராம்? அந்த ஒருத்தன் யார் தெரியுமா? அக்கிரமத்தை சுமக்காமல், பாவத்தை சுமக்காமல், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற அந்த ஒருவன். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாவ, எதோட ஜெபம் பண்றோம்? எதோட ஜெபம் நடக்குது? தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே, தேசத்தை சந்தியும் ஆண்டவரே. தலைக்கு மேல பாவம் என்ன செய்யுது? மூட்டை மாதிரி குமிச்சு வச்சுக்கிட்டு தேசத்தை சந்தியும், தேசத்தை ரட்சியும், தேசத்தில் எழுப்புதல் தாரும். எங்கிருந்து வர்றதுக்கு? என் தனிப்பட்ட வாழ்வை விடுதலை ஆகாமல் தேசம் எப்படி விடுதலை ஆவது? என் தனிப்பட்ட வாழ்வில் என்ன சொன்னது போல என் சரத்திலேயே தேவ மகிமையை உணராமல் நான் எப்படி மற்றவர்களுக்காக திறப்பில இல்லையா? 12 மணி நேரம் ஜெபம், 8 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம் நடக்குது. ஆனா ஏன் மாற்றம் இல்லைன்னா, ஒவ்வொருத்தர் தலையிலையும் தாவீது சொன்ன மாதிரி என் அக்கிரமம் என் தலைக்கு மேல எப்படி இருக்குது? பெருக இருக்குது. 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, எப்பா ஓ அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவே பிரிவின. அவங்க 1ஆம் வசனத்தை பாருங்க, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி, அவர் ஜெபத்தை கேட்க ரெடி. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் கிட்ட வரக்கூடாத அளவுக்கு ஒரு பகை இருக்குது.
பகை. என்ன பகை? உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு உங்களுக்கு நடுவே பிரிவினைய. சொல்லுங்க, பிரிவினைய. என் லெட்டர் பஞ்சாயத்து ஆபீஸையே தாண்டல, நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பதில் தேடிட்டு இருக்கோம். லெட்டர் எதை தாண்டல? லெட்டர் கொடுத்த மனு எங்க தாண்டல? பஞ்சாயத்தையே தாண்டல, நம்ம கலெக்டர் ஆபீஸ் வாசலே என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அந்த பதில் பஞ்சாயத்துல மூவ் ஆனா தான் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. என் ஜெபம் கூடாரத்தையே தாண்டல. நான் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணாலும் எதுக்கு ஜெபம் பண்ணாலும் கத்த சொல்றாரு, இந்த தேசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும். என்ன இத்தனை ஜெபம் நடக்குது, இத்தனை ஆராதனை நடக்குது, ஏன் கர்த்தர் இப்படி சொல்றாருன்னா, அவர் எதிர்பார்க்கிற விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் அக்கிரமத்தை சுமக்காமல் பாவத்தை சுமக்காமல் தேவனுக்கு முன்ன தன்னை நிறுத்தி அண்ணாலை போல 84 வயசு அண்ணா அந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜோமனி உபவாசித்து ஜெபித்த அந்த அண்ணாலை போல, சாமுவேலை போல, யோபுவை போல, மோசையை போல. மோசையெல்லாம் பண்ண ஜெபம் ஒரு பயங்கர ஜெபம். இவர்களை அழிக்கிறதா இருந்தா என்ன அழிச்சிட்டு அவன் என்ன செய்யும் இல்லையா? இவனை அழிக்கிறதா இருந்தா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கிட்டு அப்புறம் வந்து யாரை தொடும்? ஒரு மனுஷன் கர்த்தர்ட்ட பேசின வார்த்தையை பாருங்க, விண்ணப்பம் பண்ணுகிறவன். கர்த்தர் கொஞ்சம் விலகி ஒரு நிமிஷத்தை அதம் பண்ணுவேன். மோசே சொல்ல, என்னை தாண்டி போரும் பார்ப்போம். ஆண்டவரையே கண்ட்ரோல் பண்றது ஜெபம். ஜெபம் பரிசுத்தத்தின் இருந்து வர்ற ஜெபம் யாரை கண்ட்ரோல் பண்ணுது? கர்த்தரை நின்னு பார்க்கிறாரு. விட்டா அழிச்சிடலாம், யார் விட மாட்டேன்றா? சொல்லுங்க, யார் விடல? தேவனை நிறுத்தக்கூடியது அக்கிரமம் இல்லாத ஜெபம், பாவம் இல்லாத ஜெபம், ஒரு ஆத்துமா விடுதலையான ஒரு ஜெபம். அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறவன். இந்த காலவேளை ஏன் நான் அப்படி மாறக்கூடாது? ஏன் அப்படி மாறக்கூடாது? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் என்கிட்ட வேணும். தேவன் எதிர்பார்க்கிற விண்ணப்பம். நான் பாவத்தோடு செய்கிற ஜெபம் அல்ல, நான் கிரமத்தோடு செய்கிற ஜெபம் அல்ல. ஆண்மை என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனோடு ஐக்கியமாகி அங்கிருந்து வருகிற ஜெபம், அங்கிருந்து வர்ற ஜெபம். எஸ்தர் நேர போய் டைரக்டா போனோன்னே, ஓ ராஜாவே என் ஜனம் அழிய போதெல்லாம் பேசல. ஃபர்ஸ்ட் ராஜாட்ட ஐக்கியமானா, போய் ராஜாவை போய் சந்திச்சா. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னமா விஷயம்னா, ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், விருந்துக்கு வாருன்னு கூப்பிட்டு வச்சு நல்ல விருந்து கொடுத்தா. ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். என்ன விண்ணப்பம்னு கேட்டார். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு என்ன செய்யறேன், இன்னொரு விருந்து வைக்க, அது கூனிர் வரணும். அவருக்கு பயங்கர சந்தோஷம் தான். மனைவி தன்னை கூட்டு என்ன வைக்கிறா, தனி கவனிக்கிறா. என்னவோ நடக்குது, சந்தோஷமா இருக்கிறாரு. இருதயம் இணைஞ்சுதா, போட்டு உடைச்சா. ஆமான் காரியத்தை எப்ப உடைச்சா? ஏன்னா இருதயம் இணையணும், இது ரொம்ப அவசியம். இருதயம் இணைஞ்சா தான் உடைக்க வேண்டியதை என்ன செய்ய முடியும். இப்ப உடைச்சா என் ஜனத்துக்கு வரும் தீங்கு நான் காண்பேனோ அப்படின்னு. யாருமா தீங்குனா? இவன் தான், இந்த துஷ்ட ஆமானே. நான் உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது. 2 நாள் விருந்து இல்லையா, 2 நாள் சந்தோஷமான பேச்சு இல்லையா? ஆமே, ஏன்னா ராஜா அரண்மனையில் இருக்கிற தன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை. இப்ப 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. மகிழ்ச்சியின் உச்சத்துல வாழ்றவர். ஏற்கனவே கோபத்துல ஒருத்தி என்ன செஞ்சாச்சு, இந்த பயல்ல சேர்ந்து பேசின பேச்சில் யாரை இழந்தாச்சு? வஸ்தியை இழந்தாச்சு. வஸ்தி மிகப்பெரிய சிநேகிக்கப்பட்டவள் இழந்தாச்சு. எஸ்தரை இழக்க முடியுமா? அதனால இப்ப எஸ்தரை கொஞ்சம் பணிஞ்சு போறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொன்னது இவன் ஒன்று கோவம் வந்துச்சு. அவர் எந்திரிச்சு வெளியே போயிட்டு கோபத்துல உள்ள வரும்போ இவன் பெட்ல விழுந்து அம்மா தாயை மன்னிச்சுக்கோன்னு சொல்றது ராஜா பார்வையில பலாத்காரம் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கும் போதே என் மனைவியை நீ இப்படி பண்ண போறியான்னு சொன்ன வார்த்தை அவன் தன் தலையில துணியை தூக்கி போட்டு மூடிட்டான். முடிச்சு ஜோலி. அப்போ ஜெபம் எங்க இருந்து வருது? ஐக்கியத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள, தேவனோடு இணைஞ்சி அவரோடு மன இணையும் போ அங்கிருந்து வரும் ஜெபம் டக்குன்னு கிரியை நடப்பிக்கிறது. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் வீட்டுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய தேசத்துல மாற்றம் வரட்டும், சமுதாயத்துல மாற்றம் வரட்டும், சபைக்குள்ள மாற்றம் வரட்டும். எப்போ பண்ற ஜெபம்? அவரோடு நெருங்கி உட்கார்ந்துட்டு வர்ற ஜெபம் இருக்கு பாருங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் தேவை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் தேவை. அவரோடு நெருங்கி நெகேமியா எடுத்த உடனே போய் ராஜாட்ட பேசல. வெகு நாள்
உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவன் முகமே துக்க முகமாகிற அளவுக்கு கர்த்தரோடு நெருங்கினா ராஜாட்ட வாசல் திறந்தது. அப்போ என் ஜெபம் பரலோகத்துல எட்டணும்னா நான் இயேசுவோடு தெய்வத்தோடு ஐக்கியமாகணும். அக்கிரமங்கள் மாறி என் பாவம் மாறி தேவனோடு ஐக்கியம் ஆயிட்டா இப்ப நான் பண்ற ஜெபத்திற்கு பரலோகம் சந்தோஷமாய் பதில் கொடுக்கும். இந்த கால வேளையில நம்முடைய இருதயம் கொஞ்சம் கர்த்தரோடு என்னவாகட்டும், ஐக்கியமாகட்டும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன செய்யல, கேட்கல. நான் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன கொடுக்க மாட்டேன்றாரு, பதில் கொடுக்கல. நான் உபவாசம் பண்ணேன், பதில் கொடுக்கல. இல்லை பதில் கொடுக்காம இல்லை. அவர் என்ன சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து என்ன வாயிரு, ஐக்கியமாகு, என்கிட்ட வந்து சமாதானமாகு இல்லையா. யோபுவின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர். 22ஆம் அதிகாரம், யோபு 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. யோபு 22:21, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு, சொல்லுங்க இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீர் அவரோடு பழகி, சொல்லுங்க, அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வருமா? ஃபர்ஸ்ட் நீ அவர்கிட்ட போய் பழகு. எப்படி பழகிறது? ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும், உங்கள் அன்பு எனக்கு வேணும், என்கிட்ட பேசுங்க, என்னை உணர்த்துங்க, என் கூட இருங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் ஃபர்ஸ்ட் அவரோடு என்ன செய்யணும், பழகணும். விட்டு தூரம் போயிட்டேனப்பா, மறுதலிச்சிட்டேன் ஆண்டவரே, விட்டுருக்க கூடாதில்ல, விலகிருக்க கூடாதில்ல, விலகிட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் குறைகள் எல்லாம் மாற்றுங்க, என் வீட்டை சுத்தப்படுத்துங்க, என் பிள்ளைகளை சுத்தப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. நெருங்கி பழகு, சமாதானமாக. இப்போ விண்ணப்பத்தை அவரே வைப்பார், ஜெப குறிப்பா அவரே என்ன செய்வார். நீ அவர்கிட்ட சமாதானம் ஆயிட்டனா ஜெப குறிப்பு எங்கிருந்து வரும், அவரே வைப்பார். இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்காய் பாரப்படு. திடீர்னு காலையில் எழுப்புவார், யாருக்கோ ஜெபிக்கும்படி ஏவுவார். திடீர்னு ஒருத்தர் ஞாபகப்படுத்துவார், ஜெபம் பண்ணும்படி ஏவுவார். திடீர்னு ஆண்டவர் நம்மளை அவன் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண பிரசன்னத்துக்குள்ள வான்னு கூப்பிடுபோ ஊழியங்களுக்காகவோ சபைகளுக்காகவோ ஜெபிக்க வைப்பார். எப்படி ஆகிலும் நம்மளை ஜெபிக்க வைக்க கர்த்தர் எப்படி இருக்கிறார். நான் அவர்கிட்ட ஐக்கியமா இருந்தா எனக்காக எதையும் செய்ய கர்த்தர் வல்லவர். அவர் எதிர்பார்க்கிறது நீ என்கிட்ட வந்து ஐக்கியமாகு. நீ 12 மணி நேரம் தேசத்துக்கு ஜெபிக்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து என்னவாயிரு, கொஞ்சம் ஐக்கியமாகு. என் பாரத்தை எடுத்துக்கோ, உன் பாவத்தை இறக்கி வச்சுட்டு என் பாரத்தை தோல்ல என்ன செஞ்சுக்கோ வச்சுட்டு அப்புறம் பேசு, அப்புறம் ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் தருகிறேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நான் கர்த்தரோட ஐக்கியமாயிட்டா, நான் தெய்வத்தோடு இணைஞ்சிட்டா, அப்ப வர்ற ஜெபம் எல்லாம் இடி முழக்கம் இருக்கும். அப்ப வர்ற விண்ணப்பம் எல்லாம் மகிமையா வெளிப்படும். ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்க ஜெபத்தை கர்த்தரே நடத்துவார். அந்த ஜெபம் தெய்வத்தால் நடத்தப்படும். நீங்க 10 நிமிஷம் ஜெபம் நினைச்சா அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிப்பீங்க. அரை மணி நேரம் ஜெபிக்க நினைச்சா 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிப்பீங்க. நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க. நேரம் ஓட ஜெபம் போயிட்டே இருக்கும். உட்கார்ந்த மாதிரி இருக்கும். காலையில் 5 மணி மாதிரி இருக்கும். முழிச்சு பார்த்தா 7 மணி வரைக்கும் ஜெபம் ஓடிரும். எப்படி ஓடிச்சு தெரியாது. ஏன்னா நான் அவர்கிட்ட ஐக்கியம் ஆயிட்டா என்னை அவரே நடத்துவார், பரிந்து பேச வைப்பார், ஜெபிக்க வைப்பார். கர்த்தருக்கு தேவை அவரோடு ஐக்கியமாகி விண்ணப்பம் செய்கிறவன். என் ஆத்துமா அழியக்கூடாது என்றால் பரிந்து பேசுகிற இருதயம். யார் பரிந்து பேச முடியும்? அவரோடு இணைந்திருக்கிறவன். சொல்லுங்க, அவரோடு இணைந்திருக்கிறவன். அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைய கொன்னுருவேன்ட்டார் ஆண்டவர். பிள்ளை அவலட்சணமா இருக்குது. தாவீது ஒரே ஃபாஸ்டிங், ஆண்டவரே பிள்ளைய காப்பாற்றும் 7 நாள் ஆச்சு, பிள்ளை செத்து போயிற்று. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு பதிலையும் பார்க்கல. அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்றான், என் மேல கிருபையாருப்பா, என் பாவத்தை மன்னியும்பா, நான் பாவத்தோட உட்கார்ந்து என் பிள்ளைய காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணா கர்த்தர் ஜெபத்தை கேட்கல. இப்போ பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்றான். சுத்த இருதயத்தை தாரும், என் உள்ளத்தை நிலைவரமான ஆவியை புதுப்பியும்,
என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், ஈசோப்பினால் கழுவும். ஆண்டவரே, நான் இப்படி விழுந்து கிடக்கிறேனே, என்னை தூக்கி விடும், என் பாவத்தின் தோஷத்தை மன்னியும். போய் உட்கார்ந்து மன்னியும் ஜெபம் பண்றான். அப்புறம் ஒரு பிள்ளை பிறக்குது. வசனம் சொல்லுது, கர்த்தர் அந்த பிள்ளையின் மேல் பிரியமா இருந்ததினால் எதிதியா என்று அந்த நாத்தான்வேல் வந்து பெயர் வைக்கிறார். எதிதியானா தேவனுக்கு பிரியமானவன். இங்கிலீஷ்ல ஜெடிடியா அப்படின்னு இருக்கும், தேவனுக்கு பிரியமானவன். பாத்தீங்களா? அப்ப ஜெபத்தை கேட்டு முடிக்கும்போ கர்த்தர் கொடுக்கிற பதில பாருங்க, பிரியமானதாய் வெளிப்பட்டது. எப்ப ஜெபம்? இதே முன்னாடி கேட்கலையே. ஏன் கேட்கல? தலைக்கு மேல 1.5 வருஷம் பாவம் இருக்கு. 1.5 வருஷம் பாவத்தோட போய் ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்யல? சொல்லுங்க. 1.5 வருஷம் பாவத்தை சரிப்படுத்தாம கர்த்தாவே கேளும் எப்படி கேட்கிறது? கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் பாரம் இறங்கணும் இல்லையா? ஒரு பழைய பாட்டு உண்டுல, பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். ரெண்டையும் தள்ளாம என்ன செய்ய முடியாது. அதான் கர்த்தர் கேட்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லுங்க. ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்றவன் இல்லை. யார் விண்ணப்பம் பண்றவன்? அவரோடு நெருங்கி ஐக்கியமாகி விண்ணப்பம் பண்றவன் இல்லை. சில காரியங்களை மட்டும் இதிலிருந்து சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் தேவனோடு ஐக்கியமாவதற்கு எது தடை என்பதை என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனோடு ஐக்கியமாவதற்கு எது தடை என்பதை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுல ஒன்னே ஒன்று சொல்லி நான் கடந்து போகிறேன். வாக்குவாதங்கள் மிகப்பெரிய தடை. எது? என் ஜெபத்துல நான் தேவனோடு ஐக்கியமாக கூடாதபடி என்னை தடுப்பதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு உண்டு? வாக்குவாதங்கள். வாக்குவாதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஜெப ஆவி உடைகிறது. வாக்குவாதங்கள் எங்க பெருகுதோ, ஜஸ்ட் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஏதோ ஒரு காரியத்தை நீங்க வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நீங்க அதை சரிப்படுத்தாம நீங்க பண்ற ஜெபத்துல தேவ பிரசன்னம் வராது. நீங்க 2 பேரும் மனம் உட்காந்து பேசி, சரி இப்படி கோவப்பட்டு தப்பு தான், இப்படி பேசுறது தப்பு தான், சரி விட்டுருவோம், சரி ஓகே, அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்க கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சரிப்படுத்தும் வரையிலும் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் என்ன செய்யாது? சொல்லுங்க, தேவ பிரசன்னம் வராது. அப்போ வாக்குவாதங்கள் அந்த இடத்துல இருக்கிற பிரசனத்தை உடைக்கும். அதனாலதான் ஈசாக்கு வாக்குவாதங்கள் வரும்போதெல்லாம் விலகி போகிறார். ஏசேக்கு சித்தனா விலகி போக காரணம் என்ன? வாக்குவாதம் நீரூற்றை அடைக்கும். வாக்குவாதம் அது ஒரு மண்ணு. வாக்குவாதம் ஒரு மண்ணு, அது ஒரு பாரம். யாராவது வாக்குவாதம் பண்ணிட்டாங்கன்னா அது மனசுல இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே. சண்டை வரும்போ யார் நீட்டா பேசுறா இல்லையா? நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்றாவ. அவன் உள்ள அப்புறம் உட்காந்து என்ன செய்யுது? என்ன இப்படிலாம் சொல்லிட்டாங்களே, இப்படிலாம் பேசுனாங்களே, இப்படிலாம் இந்த வார்த்தை வந்துருச்சே, நான் எப்படிலாம் நினைச்சேன். பாரம் மண்ணு. பாரம் மண் என்னது? பாரம். பெலிஸ்தர்கள் மண்ணள்ளி போட்டு ஈசாக்கின் ஊற்றை அடைத்தார்கள். மண்ணு பாரம். அது யோசிக்குது, இப்படி பேசிட்டானே, என்னெல்லாம் செஞ்சோம். கடைசியில் அது தேவனை விட்டே நம்மளை என்ன செய்யுது? விலக பண்ணிடுது. இந்த கால வேளையில என் ஆத்துமா அழிவில்லாது இருக்க வேண்டுமானால் நான் அழிக்க வேண்டிய ஒண்ணு வாக்குவாதம். சரிப்படுத்த வேண்டியது என்ன செஞ்சிடணும்? அதான் சொல்ல, சூரியன் அஸ்தமிக்கும் முன் உன் கோபம் தனிய கடவுள். நமக்கு 10 அஸ்தமித்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? 10 நாள் அஸ்தமித்தாலும் கோபம் என்ன செய்ய மாட்டேங்குது? அந்த ஃப்ளோ அப்படியே இருக்குல்ல. முதல் நாள் வந்த ஃப்ளோ அப்படியே என்ன செய்யுது? சீண்டுனா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. அந்த அளவுக்கு என்ன இருக்குது? கோபம் இருக்குது. கர்த்தர் சொல்றார், இல்ல, அஸ்தமிக்கும் முன்ன தனிக்கட்டு. ஏன்? நான் விண்ணப்பம் பண்ணுகிறவன். சொல்லுங்க, நான் யார்? பேசுங்க, நான் யார்? நான் விண்ணப்பம் பண்றேன். நான் இல்லாம யார் ஜெபிக்க முடியும்? நான் இல்லாம யார் கர்த்தரை பரிந்து பேச முடியும்? நான் இல்லாம தேவனுக்கு முன்ன போய் இறங்குன்னு சொல்லத்தக்கவன் யார்? பாவியின் ஜெபத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல. வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவருடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பானது. அப்ப யார் ஜெபிக்க முடியும்? அவரோடு இணைந்து வாழுகிற என்னாலதான் ஜெபிக்க முடியும். நான் ஏன் அவரோடு இணைஞ்சு வாழணும்? நான் இணைஞ்சு வாழ்றது முக்கிய நோக்கமே அவர் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஆற்றுவதற்காக.
நான் சொல்லட்டுமா, நான் சபை நடுவில் ஊழியம் செய்கிறோம், போகிறோம், வருகிறோம். ஆனால் இது கர்த்தரை பிரியப்படுத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்கிற வார்த்தை அவரை பிரியப்படுத்தும். நீர் என் கூட இருன்னு சொல்கிற வார்த்தை பிரியப்படுத்தும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே உதவி செய்யும் கேட்குற வார்த்தை அவரை என்ன செய்யும்? பிரியப்படுத்தும். அவரை ஞாபகப்படுத்துகிற காரியத்துக்கெல்லாம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணுற ஜெபம் அவரை பிரியப்படுத்தும். ஏன் தரிசனம், ஏன் திட்டம், ஏன் ஆசை எனக்கு அப்படிங்கிறத விட சொல்லு ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு கேட்குற கேள்வி அவரை பிரியப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னை கொண்டு மகிமைப்படட்டும் சொல்ல வார்த்தை அவரை பிரியப்படுத்தும். ஏன்னா நான் அவரோடு இணைந்து வாழுகிறேன். அதனால தான் கர்த்தர் நம்மளை விட்டு விடுறதே இல்லை. எவ்வளோ தூரம் போனாலும் பிடிச்சி இழுக்க காரணம் என்ன? நான் அவருக்கு தேவை. ஏன்னா நான் அவரோடு இணைஞ்சிருக்கும்போ நான் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறேன். நான் அவரோடு சேர சேர என் காதுகள் அவருடைய துடிப்பை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. நான் அவரோடு சேர சேர என்னை அறியாமலே தேவ பிரசன்னத்தை இருதயம் புரிந்து கொள்ளுகிறது. அதனால சம்பந்தமே இல்லாம இருதயம் பாரமாகுது. அப்படிப்பட்ட நான் அக்கிரமத்தை சுமந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது. அதான் சொல்றாரு, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஆத்துமா ஏன் அழியக்கூடாது? பாவம் வந்துடக்கூடாது. நான் சொல்லி முடிச்சிட்டுமா? 1 பாவம், 2 தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது, 3 கீழ்ப்படியாம, 4 பரிந்து பேசாத மௌனம், 5வது அகந்த. 5வது நீ எழுதி வச்சுக்கோங்க. 5வது அகந்த, பெருமை, அது என் ஆத்துமாவை அழிக்கும். 6வது இச்சை எதை அழிச்சிரும்? ஆத்துமாவை அழிச்சிரும். 7வது வாக்குவாதங்கள் ஆத்துமாவை. திரும்ப சொல்றேன், 5வது பெருமை அகந்த, 6வது இச்சை, 7வது வாக்குவாதங்கள். இவையெல்லாம் என் ஆத்துமாவை என்ன செய்யும்? ஆனா ஆண்டவர் ஏன் தெரியுமா? நீ அழிஞ்சராத, உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள வானு கூப்பிடுறாரு. நான் விண்ணப்பம் பண்ற ஜபத்தை கேட்க அவர் ரெடியா இருக்கிறார். அவருடைய இருதயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் நம்புகிறார். அதனால்தான் சாமுவேலை தேடி வந்து சாமுவேலேன்னு கூப்பிட்டப்போ அவனுக்கு தெரியல. ஆனா அவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார். ஏன் காத்திருந்தார்? இருதயம் இணைஞ்சிருச்சு. அவருக்கு தெரியும், இப்ப நம்ம போய் என்ன சொன்னாலும் யாரு கேட்பா? சாமுவேல் கேட்பா. அவனுக்குன்னு ஒரு ஜெப குறிப்பு இல்லை. வந்து எப்போ பார்த்தாலும் உட்காந்து உங்க பிரசனம் போதும், உங்க மகிமை போதும். ஏன்னா அந்த காலத்துல வசனம் இல்லை, தரிசனம் இல்லை. அப்ப சாமுவேல் என்ன ஜெபம் இருப்பான்? தரிசனம் வேணும்ப்பா, மகிமை வேணும்ப்பா, இந்த குத்துவலுக்கு அணைஞ்சிடக்கூடாதுப்பா, எங்க ஏலி தாத்தாக்கு பிறகு ஊழியம் செய்ய ஆள் இல்லப்பா. ஏன்னா இவன் கோகாத்தின் சந்ததி, ஊழியம் செய்ய முடியாது. சரி, கோராகின் சந்ததி, ஊழியம் செய்ய முடியாது. இந்த ஓப்பினி பிணைகாசை பார்த்தா வேசிக்கல்லர்கள் வேசித்தனம் பண்ணி பேலியாளின் மக்களா இருக்கிறாங்க. என்ன சொல்லி ஜெபம் இருப்பான்? அடுத்த ஊழியத்தை செய்ய யார் இல்லை? அழுலப்பானா கர்த்தர் தேடி வந்து கூப்பிட்டு, சாமுவேலே ஆள் இல்லை நினைக்காத, நான் உன்னையே என்ன செஞ்சிட்டேன், நீ வரலாம் வா. ஆண்டவரே, பிரமாணம், கோராகின் சந்ததி, ஆசாரியப்பட்டது, அதெல்லாம் தேவையில்லை, இருக்கட்டும். பிரமாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆத்துமாவோடு என்ன செஞ்சிருச்சு? இணைஞ்சிருச்சு. அதனாலதான் சாமுவேல் எப்படி சொல்லுவாங்க? அவர் ஒரு நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன். ஒரு நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி, ஆசாரியன். இந்த 3 அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சாமுவேல். ஏன் வாய்ப்பில்லை? ஆசாரியனாக கூடாத எப்படி ஆகலாம்? எப்படி பலி செலுத்தலாம்? சட்டம் கொடுத்ததே பரலோகம். மோசே கொடுத்த பிரமாணத்தை கர்த்தர் மாற்ற காரணம் இருதயம் இணைஞ்சதுனால. நான் எப்படி சொல்றட்டுமா? என் இருதயம் கர்த்தரோடு இணைஞ்சிட்டா எந்த பிரமாணத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எனக்காக எப்பேற்பட்ட பிரமாணத்தையும் சொல்லுங்க, எப்பேற்பட்ட பிரமாணத்தையும் மாற்றுவார். என் ஆத்துமா அவரோடு இணைஞ்சிட்டா எதையும் மாற்றுவா. இப்ப தெரியுமா, என் ஆத்துமா அவருடைய ஆத்துமாவோடு இணையும் போது அதுக்கு பேர் தான் அழிவில்லாத ஆத்துமா, அழிவில்லாத ஜீவியம். ஆமே, என் ஆத்துமா தெய்வத்தோட இணைஞ்சிட்டா யார் என்ன சொன்னா, ஐயா கர்த்தர் என் கூட இருப்பா. யார் கண்டுக்கிட்டான கவனிக்காம போனான்னு கர்த்தர் என் கூட இருப்பா. எனக்கு பதில் தர கர்த்தர் வல்லவர். இன்னைக்கு தாராரா ஸ்தோத்திரம், இதை வச்சு கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு இந்த பாதை நடத்துறாரா ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். ஏன்? என் இருதயம் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே, அப்படியானால் என் ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது. உயிர் தழுதலின் வல்லமை. அதான் சொல்ல, விதைச்சிரு, பாவத்தை விதைச்சிரு, அந்த வாக்குவாதத்தை விதைச்சிரு, இச்சையை வந்து விதைச்சிரு. ஆமே, உனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விரோதமா எழும்புற குணங்களை விதைச்சிரு, அதை கொண்டு சிலுவையில உற்று. அழிவில்லாததை கையில் எடுத்துக்கோ. அழிவில்லாத வாழ்க்கை,
அவர் இதை சொல்லுது, தம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டார். பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான் அழிந்து போவதை கர்த்தர் விட மாட்டார். அவனை தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் கர்த்தருக்கு தேவை. என் ஆத்துமா அழியக்கூடாது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண முடியுமா? என் ஆத்துமா அழியக்கூடாது, என் ஆத்துமா அழியக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன் அழியக்கூடாது? பரிந்து பேச கர்த்தர் என்னத்தான் வச்சிருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, ஏசப்பா உதவி செய்யணும்னு சொல்ல உன்னால தான் முடியும், வேற ஒருத்தரால முடியாது. விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒருத்தனால ஜெபிக்க முடியாது, விக்கிரகத்துக்கு முன்னாடி நிக்கிற ஒருத்தனால ஜெபிக்க முடியாது. ஆனா நீ சண்டே கிளாஸ் படிக்கிற, யூத் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிற, ஆமா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னால தான் இயேசுவே என் நண்பர்கள் ரட்சியன்னு சொல்ல முடியும், சொல்ல முடியும். கண்ணை மூடி ஜெபம் பண்ண முடியுமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ண முடியுமா? அம்மா ஐயா, உங்களால தான் ஜெபிக்க முடியும். என் குடும்பத்தை ரட்சியும், என் சபையை ரட்சியும், எங்க தேசத்தை ரட்சியும் ஜெபிக்க முடியும். வேற ஒருவனால செய்ய முடியாது. லட்சங்களை கொட்டி யாகம் எடுத்துறவனால என் தேசம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதம்மா. ஆமே, தன் சரத்தை கிழித்து கொள்ளுகிற ஒருவனால் என் தேசம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் கடவுளே என்று சொல்ல முடியாது. சொல்ல தகுதியுள்ள ஒரே ஆள் ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை, உயிர்த்தெழுதலின் சாயலை அணிந்திருக்கிற தேவப்பிள்ளை. ஆதாரமான ஆதாரா, நீ ஜெபிக்காம யார் ஜெபிக்க முடியும்? நீ பரிந்து பேசாத மௌனம் உன் ஆத்துமாவை மட்டும் அல்ல, உன்னை சார்ந்தவர்களை அழிச்சிருமே. நீ எடுக்கிற மௌனம், உன்னுடைய மௌனம், ஜெபிக்காத மௌனம், அமைதியா இருக்கிற மௌனம் உன் குடும்பத்தை அழிச்சிருமே. கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ண எனக்கு கிருபை தாரும். அதான் கர்த்தர் சொன்னார், அழிஞ்சிராத அழிஞ்சிராத, அழிவில்லாதவனாய் எழும்பு. அழிவில்லாதவன் யார்? அழிவில்லாதவன் ஓ ஆத்துமாவில் விண்ணப்பம் பண்ணுகிறவன், தேவனோடு நடக்கிறவன். அவன் தான் அழிவில்லாதவன். ஜெபம், பாவம் மகிமை அழிச்சிரும், இச்சை மகிமை அழிச்சிரும், வாக்குவாதங்கள் அழிச்சிரும். ஆமென் ஆமென். பெருமை அழிச்சிரும். ஜெபிக்காத வாழ்க்கை அழிச்சிரும். ஆனா ஒருவன் கர்த்தரோடு நடந்தான் அவன் அழிந்து போவது இல்லை. ஒருவன் கர்த்தரோடு நடந்தான் அவன் விழுந்து போவது இல்லை. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஒருவன் கர்த்தரோடு நடந்தான் அவன் வாழ்வு தோத்து போவதில்லை. அதுதான் உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம், கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில் நம்முடைய தோள்கள் மேல் இருக்கிற நுகங்கள் உடையட்டுமே, உடையட்டுமே. விண்ணப்பம் பண்ண விடாத அக்கிரமங்கள், விண்ணப்பம் பண்ண விடாத சில பாவங்கள், விண்ணப்பம் பண்ண விடாத வாக்குவாதங்கள், விண்ணப்பம் பண்ண விடாத இச்சைகள் இந்த பகல் வேளையில் உடைவதாக, உடைவதாக. ஜெபிக்க விடாத ஆமே பாரங்கள் இப்ப உடைவதாக. ஜெபிங்க பார்க்கலாம். அழியட்டும் அழியட்டும் அழியட்டும், இவை எல்லாம் அழியட்டும். ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். இச்சை அழியட்டும், பாவம் அழியட்டும், வாக்குவாதங்கள் அழியட்டும், சண்டைகள் அழியட்டும், மூர்க்க குணங்கள் அழியட்டும். இந்த பகல் வேளையில் ஒரு ஜெபிக்கிறவனா, விண்ணப்பம் பண்ணுகிறவனா, பரிசுத்தவானா கர்த்தர் தட்டி எழுப்புவாராக, எழுப்புவாராக. கபாலா ஹாதாராமா எத்தனை ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. எத்தனையோ பேர் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆனா ஆண்டவருக்கு தேவை அவரோடு ஐக்கியமாகி அவர் இருதயத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஒருவன், ஒருவன், ஒருவன். அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஒருவன். ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? யார் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கிறது இல்லம்மா. இருதயத்தோடு இணைந்தவன் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேளாமல் இருப்பதே இல்லை.
கேளாமல் இருப்பதே இல்லை. இன்னைக்கு இந்த அழிவில்லாத ஒரு ஜெப ஆவி, ஜெப வாழ்க்கை நமக்குள்ள உருவாகட்டுமே, உருவாகட்டுமே. ஜெபிக்க விடாதவைகள் அழியட்டும். ஜெப ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஜெப ஆவி நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஒரு தேவ மனிதன் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, இப்போது இல்லை என்றால் எப்போது, நீ இல்லை என்றால் வேற யார். அவர் அடிக்கடி சொன்ன வார்த்தை, இப்போது இல்லை என்றால் எப்போது, நீ இல்லை என்றால் வேற யார். நானே ஜபிக்கலாம், வேற யார் ஜெபம் பண்ணுவாப்பா? அம்மா ஐயா, நம்மளே ஜெபம் பண்ணலன்னா வேற யார் ஜெபம் பண்ண முடியும்? ஜெபிக்க வேண்டும். நம்மளே அக்கிரமத்தை சுமந்துட்டு இருந்தா, நம்மளே அழிஞ்சிட்டு இருந்தா வேற யாரால ஜெபிக்க முடியும்? கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுகிறவனை தேடுகிறார். இந்த கால வேளையிலே கர்த்தர் தேவ சமூகத்தில் வாழுகிற ஒருவனை தேடுகிறார். அக்கிரமத்தோடு பண்ற ஜெபத்தை அல்ல, பாவத்தோடு செய்கிற ஜெபத்தை அல்ல, இச்சைகளோடு வர்ற ஜெபத்தை, உபவாசத்தை அல்ல. கர்த்தர் தேடுவது அக்கிரமத்தை அகற்றிவிட்டு, பாவத்தின் பிணையல்களை அகற்றிவிட்டு, தங்களை தேவனோடு இணைத்து தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இருதயத்தின் துடிப்பை புரிந்து கொள்ளுகிற ஒருவன். ஒருவன் ஏன் அது நானா இருக்கக்கூடாது? ஏன் அது நானா இருக்கக்கூடாது? ஏன் அது நாமா இருக்கக்கூடாது? எத்தனை ஜெபம் பண்றீங்க? ஏன் நானா இருக்கக்கூடாது? அந்த விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஏன்னா நான் நானா இருக்கட்டும். கர்த்தர் அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றுவாராக, ஊற்றுவாராக. தோள்களை விட்டு சுமைகள் மாறட்டும், சுமைகள் மாறட்டும், சுமைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால விண்ணப்பம் பண்ண விடாத சுமைகள் விலகுவதாக. கபாலபா ஷகமானமாதாரா, விண்ணப்பம் பண்ண விடாத சுமைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. உடவாலபா ஷகபாலபாதாரா உடவாலஹதரமனதர். அன்று பார்த்து சொல்லுங்க, என் இருதயமோடு இணையட்டோம்ப்பா, இருதயமோடு இணையட்டோம்ப்பா, இருதயமோடு இணையட்டோம்ப்பா. என் ஜெபத்துக்கு பதில் வரல தெரியுமா? இருதயம் இணையல, இருதயம் கர்த்தரோடு இணையல, அதான் ஜெபத்துக்கு பதில் வரல. கர்த்தர் சொல்றார், இணைஞ்சிறேன், இணைஞ்சிறேன், ஆத்துமா அழிவில்லாததாய் மாறும். ஆண்டவரோடு இணைஞ்சிட்ட ஆத்துமா அழிவில்லாததாய் மாறிடும். ஆண்டவரோடு இணைஞ்சிட்டா உயிர்த்தலின் சாயல் வந்துடும். ஆண்டவரோடு இணைஞ்சிரட்டுமே, இணைஞ்சிரட்டுமே. தகப்பனோடு இருதயம் இணைஞ்சிரட்டுமே. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? இருதயம் கர்த்தரோடு இணைஞ்சிரட்டுமே. இனி நம்ம மௌனமா இருக்க கூடாதப்பா, இனி மௌனமா இருந்துடக்கூடாதுப்பா. மௌனம் வேண்டாம், ஜெபிக்காத மௌனம் வேண்டாம், ஆராதிக்காத மௌனம் வேண்டாம். கபாலஹதரா, ஒரு நாள் என் நாவுகள் தேவனுக்கு முன் திறக்கப்பட்டிருப்பதாக. என்னை நடத்து ஆண்டவரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மை என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை கபாலபால என் முன்னே. சாமுவேலுடைய ஆத்துமா தேவனோடு இணைந்தது போல இணைஞ்சிரட்டுமே. என் ஆத்துமா இயேசுவோடு இணைஞ்சிரட்டுமே. பிழைக்கட்டும் ஆத்துமா, பிழைக்கட்டும் ஆத்துமா, பிழைக்கட்டும் ஆத்துமா, பிழைக்கட்டும் ஆத்துமா, பிழைக்கட்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல உடபாலபஷகமான. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார்.
ஆத்துமா பிழைச்சுரட்டும், ஆத்துமா பிழைச்சுரட்டும், ஆத்துமா பிழைச்சுரட்டும். தம்பி தங்கச்சி ஆத்துமா பிழைச்சுரட்டும். அம்மா ஐயா ஆத்துமா பிழைச்சுரட்டும். இனி அழிவை சந்திக்க வேண்டாம். ஆத்துமா பிழைச்சுரட்டும். விண்ணப்பம் பண்ணுகிறவனாய், விண்ணப்பம் பண்ணுகிறவனாய், நான் பிழைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் விண்ணப்பம் பண்ணுகிறவன். பிழைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் ஜெபிக்கிறவன். ஜெபம்தான் அடையாளம், ஜெபம்தான் அடையாளம். தேவனோடு நடந்து 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 ஜெபிக்கிற ஜெபம்தான் அடையாளம். தகப்பனே நன்றி. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும்னு சொல்லி, அழிவுக்கு என்ன காரணம்னு சொல்லி பேசி எங்களை தூக்கிவிட்ட கிருபைகளுக்காய் நன்றி. மெய்யாகவே எங்களோடு பேசுகிறீர், மெய்யாகவே எங்கள் நடுவில் இடைபடுகிறீர், மெய்யாகவே உம்முடைய கிரியைகள் எங்கள் நடுவில் மகிமையாய் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோடு ஐக்கியமாகி உங்க அன்பில் இருந்து உங்க இருதய துடிப்பை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் எழும்ப உதவி செய்யும். பிரசன்னங்களை தாங்கட்டும், வழி நடத்தும். கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தூரத்திலையும் சமீபத்திலையும் படிப்பிற்காக வேலைக்காய் கடந்து சென்ற எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தெய்வ கிருபை உண்டாகட்டும். வியாதிகளுக்கு பலவீனங்களுக்கு விளக்குங்க. தொடர்ந்து ஆசீர்வதியும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தரே உயர்ந்தரும், கர்த்தரே வழிநடத்தும், எங்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும், பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென்.